ஆண்டவா கிருஷ்ணர்ஜுனன் சண்டை, கிருஷ்ணார்ஜுனன் சண்டை 7வது வனம் என்று சொல்லக்கூடிய இந்திர பர்வதம் என்ற நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார், என்னை பற்றி உனக்கு என்னதான் தெரியும்? நீங்க சொன்னால் தெரியும், அன்னாலும் இல்லை. அப்படியா? சொல்லி வருவேன், கவனமாக கேட்பாய். மற்றவரிடம் பேசுவதை போல பேசக்கூடாது. நீங்க பாருங்க என்ன நடக்குது. சண்டை போடுறப்ப கராத்தே அக்கா வீட்டுக்காரன் விடவே மாட்டேங்கிறீங்க. ஆமாங்க, ஒரு மாசம் கூத்துல என்ன அக்கா வீட்டுக்காரங்களாம் விட்டு இருந்தேன். நாங்க டெய்லி நைட் தூங்குறப்ப வீடியோ கால் பேசுவோங்க. ஆமாங்க, அப்ப இதே மாதிரிதான் பாருங்க. நைட் என்ன போதுங்க, எங்க அக்கா வீட்டுக்காரன் இதே மாதிரிதான் அக்கா வீட்டுக்காரன் வீடியோ கால் பாத்துக்கிட்டே பேசியோ. ஆமாங்க, அல்வார் வாங்க 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 கோமாளி சுத்துங்க ராஜ்மோகன். எங்க 110 கொண்டு போய் எங்க கொடுத்தினாரு, எங்கிட்ட கொடுத்திருந்தா காலையில போறப்ப கட்டிங்காவது குடிச்சிட்டு போயிருப்பேன் அண்ணா.
இன்னும் வருமையானாராகிய இன்னும் சங்கர் மகன் என்று சொல்லக்கூடிய ஜெயா அவர்கள் பெருமைக்காக இந்த மாபெரும் புண்ணிய சபையிலே ஆண்டவனுக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆமாங்க 116 கோட்டருக்காக. ஏன்டா அழிஞ்சு போற? ஏங்க இப்படி வாரி கொடுத்த நல்ல உள்ளம் ஆண்டவனுடைய அருளாசி பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு பசுபுத்திர பாக்கியத்தோடு பாலாறு செல்வமாக ஆண் போன பக்கமெல்லாம் அரசுபட வாழ்ந்து பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருகி ஒரு வீட்டுக்கு 1000 வீடாக பெருகி அவர் குடும்பமானது பாலாறு செல்வமாக விளங்க வேண்டும். ராமு வாங்க எந்திரிச்சு போ. முக்கு முக்கு பேசிட்டு போத்தாமா கேட்டாமா போற மாதிரி சத்தம் போடாது எந்திரிச்சு போ. புரிஞ்சதா? என்னங்க முன்னாடி மக்கள் சத்தம் பின்னாடி மத்தாளகாரன் சத்தம் ஒண்ணுமே புரியலங்க. விளக்கமா விளாடுற பிரபஞ்சம் 14 உலகம் சாகரம் என்று சொல்லக்கூடிய இந்த அன்றல குணங்களை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய தெய்வங்கள் யார்? சிவன் பிரம்மா விஷ்ணு. ஆணுக்கு ஒரு பெண்ணாக பெண்ணுக்கு ஒரு ஆணாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் படைப்பவனோ பிரம்மதேவன். உண்மைதான். சரிங்க. பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் இந்த பூவுலகிலே வாழ வேண்டும் என்றால் வடியிழந்து பாதுகாக்கக்கூடியவரோ பரம கடவுள். மாதவா சாமி தர்மமானது அழிந்து எங்கெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுதோ அங்கெல்லாம் அதர்மத்தை கருவறுக்க பிறக்கக்கூடிய என்னுடைய அழிக்கும் பொறுப்பை ஏற்ற என்னுடைய பெயர் தான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள். அறிவு இருக்குதா? நான் வந்திருக்கிறேன். யாரு மாயம் பெருமாள் வந்திருக்கிறாரு. பெருமாளுக்கு கோயந்தா போடாம அரகரா போடுறேன். அது முருகருக்கு போடணும்டா. முருகராரு அவரு கடவுள் தான். இவரு கடவுள் தான். அதெல்லாம் சாமி நேர்ந்து மூடிட்டு உட்காரு. ஆமா யார் சாமி கஷ்டத்தை கொடுத்தாலும் வாங்குறோம்ல, சந்தோஷம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்ல. அதனால ஒரு நாளைக்கு மாத்தி போட சாமி ஏத்துக்காதா? சாமி அவ்வளவு பெரிய சாமியா? பேச முடியாது. நான் போய் வரி கொடுத்தாலே அந்த சாமிக்கு அனுப்பி. சாமி நம்பி நான் இல்ல, என்ன நம்பிதான் சாமி இருக்குது. நான் போய் வரி கொடுக்கல, நீங்க நோய் போட்டு திருவிழா நடக்குமா? எப்படி தலைவரே? ஆனா ஜெகதீஷ் என்ன சொல்லுங்க. நீ அரகரா போடு, உனக்கு காலையில் நான் கோயந்தா போடுறேன். கண்ணன் மணிவண்ணன் கோவிந்தன் கோபாலன் நமஸ்கோரி நாராயணன் ஏழுமலை பொன்னுராமன் எங்கும் நிறைந்தவன் ஏகாந்த பரம்பொருள் கிருஷ்ணர்களை எல்லாம் திஷ்டி பெருமாள் செய்யக்கூடிய எங்கும் நிறைந்தவன் அண்டமும் நானே அகிலமும் நானே பூமியும் நானே புவனமும் நானே. பறக்கின்ற பறவைகளே செந்தலை கருணாக இருப்பேன். ஓடுகின்ற நதியிலே புனிதமான கங்கா நதி. மரம் என்றால் ஆலமரம், செடி என்றால் துளசி செடி. அகில உலகம் அன்றண்ட பிரபஞ்சத்தில் அத்தனையும் நான் நீக்கமர நிறைந்திருப்பேன். எங்கும் நிறைந்தவன் ஏகாந்த பரம்பொருள். அன்றண்ட பிரபஞ்சத்தை எல்லாம் 2 அடி நடந்து முடித்து என்னுடைய பெயரோ திருமால் என்ற பெருமாள்.